மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா பணியிடத்திற்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஏஎம்ஓ சித்தா 2025 உடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து 2 அனெக்ஷரில் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரொவிஷனலி செலக்டட் லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து வித்ஹெல்டு லிஸ்ட்டு. அதாவது சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலை அல்லது அவங்க கேட்ட ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்றதுனால சில கேண்டிடேட்ஸை வந்து அனெக்ஷர் 2ல் வந்து வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அனெக்ஷரை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட் வந்து இதில் இருக்குது. இதில் அரவுண்ட் 59 கேண்டிடேட்ஸ் வந்து இதில் இருக்காங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸு, அவங்களுடைய லிஸ்ட்டு தான் வந்து அனெக்ஷர் 2ல் இருக்குது. சரிங்களா? இந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து 23/3/2025 நடந்தது. அதுக்கப்புறமேட்டு கேண்டிடேட்ஸோடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது. அதே மாதிரி கம்யூனல் ரோஸ்டர் ரிசர்வேஷன் படி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கம்யூனல் ரிசர்வேஷன் ரோஸ்டர் 200 பாயிண்ட் ரோஸ்டர் படி அரேஞ்ச் பண்ணும்பொழுது கேட்டகரி வைஸ் என்னென்ன வேக்கன்சி, அந்த வேக்கன்சிஸுக்கு மெரிட் வைஸ் கேண்டிடேட்ஸை வந்து ப்ரொவிஷனலாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கேண்டிடேட்ஸோடைய ரேங்க் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து டிசைட் பண்ணது வந்து டேட் ஆஃப் பர்த். 2 கேண்டிடேட் வந்து ஒரே மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ரேங்க் வந்து யார் வந்து டேட் ஆஃப் பர்த்தில் ஏஜ் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள வந்து முன்னாடியும் அதுக்கப்புறம் இருக்கிறவங்களும் பின்னாடி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சியில் வந்து லோ விஷனில் இருந்தது. அந்த கேண்டிடேட் வந்து எந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் அந்த போஸ்ட்டுக்கு இல்லை, அப்ளை பண்ணலை. அதே மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்றதுனால அந்த வேக்கன்சியை வந்து பேக்லாக் வேக்கன்சியாக வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் இயர்லையோ இல்லை இந்த அப்கமிங் இயர்லேயோ வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்ததுன்னா அதை வந்து ஆட் பண்ணி அதில் போடுவாங்க. சரிங்களா? இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து பியூர்லி வந்து ப்ரொவிஷனல் தான். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷனல் தான். இந்த லிஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாவது ரிட் பெட்டிஷனோ இல்லை ரிட் அப்பீல்ஸோ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுனா அதனுடைய அவுட்கம்மை பொறுத்து மாறுபடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான இந்த 59 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லிஸ்ட்டு இந்த 59 பேருடைய இதில் சில வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்கள தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் மற்றும் எந்த இடத்துல போஸ்டிங் அப்படின்ற இந்த அப்பாயின்மெண்ட் அண்ட் போஸ்டிங் ஆர்டர் இதெல்லாம் வந்து யார் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி சென்னை அவங்க வந்து செப்பரேட்டாக அந்தந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல போஸ்டிங் உங்களுக்கு அப்படின்றதையும் யார்கிட்ட போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அந்த ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயும் ரிப்போர்ட்டிங் ஆர்டர்லேயும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர்லேயும் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அந்த கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனெக்ஷர் 2ல் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 11 பேர் இருக்காங்க. இவங்க வந்து சில மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்றதுனால தான் வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்களுடைய ரிசல்ட் வந்து வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க, மெரிட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பொழுது சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்றதுனால தான் அவங்களும் வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. 30 நாள், அதாவது இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து மே 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டீஸு. இதுலேருந்து 30 நாளுக்குள்ளே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, எந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கமிஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எம்ஆர்பியில் வந்து சொன்னாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக 30 நாளுக்குள்ளே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மற்றும் அவங்களுடைய போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? இன்கேஸ் அவங்க தவற விட்டுட்டாங்க, இல்லைனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த வேக்கன்சிஸை வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அல்லது நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க எம்ஆர்பி. சரிங்களா? இதே மாதிரி இதற்கான இந்த 59 போஸ்ட்டுக்கான கோரிஞ்சடமும் செப்பரேட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க எம்ஆர்பி. எந்தெந்த கேட்டகரிஸில் வந்து வேக்கன்சிஸ்லாம் மாறுபட்டிருக்கு, இல்லைனா வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத செப்பரேட்டாக வந்து அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எனி அதர் அப்டேட்ஸ் ஏதாவது எம்ஆர்பிலேருந்து வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து சேனலில் உடனே அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? நன்றி.